நம்ம ஹீரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கான். அவனுக்கு வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த பொண்ணுமே செட் ஆகாம இருக்குது. கூடவே அவன் தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே காசுட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரதே அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில தான் அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொண்ண பார்த்து அந்த பொண்ணு ஃபோட்டோ அவனுக்கு அனுப்பி குடுத்தாங்க. அவனுக்கும் அந்த பொண்ண ரொம்பவே புடிச்சு போச்சு. அப்படி 2 பேரும் பேசி பழகி அது கல்யாணம் வரைக்கும் வருது. கல்யாணத்துக்கு அன்னைக்கு அந்த பொண்ணோட எக்ஸ் லவர் வந்து என்ன 5 மாசமா லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணமும் ஸ்டாப் ஆயி போகுது. கல்யாணம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் ஹீரோ அந்த காலை அட்டெண்ட் பண்ணவே இல்ல. திடீர்னு ஒரு நாள் 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணே ஹீரோவ நேர்ல பார்க்க வந்து, "அந்த பையன் தான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். நான் அந்த பையன லவ் பண்ணவே இல்ல. ஆனா அத நான் உன்கிட்ட சொல்ல வரும்போது நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு விட்ட என்கேஜ்மென்ட் மோதிரத்த கழட்டி குடுத்துட்டு, "நம்ம பிரேக்கப் பண்ணலாம்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. இதனாலே ஹீரோ ரொம்பவே டிப்ரஷன் ஆயிடுறான். ஹீரோவோட டிப்ரஷன பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு டூருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் ஆனா எங்க டூருக்கு போறோம்னு தெரியாம இருக்கும்போது தான் தாத்தா காசிக்கு போணும்னு சொன்னாரு. அப்போ தாத்தா கூட சேர்ந்து எல்லாரும் சேர்த்து காசிக்கு போலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு ஸ்டேஷன்ல காஃபி குடிக்கிறதுக்காக வெளிய இறங்குனாங்க. அந்த டைம்ல ட்ரெயினே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலே ஹீரோவும் அவனோட அம்மாவும் தம்பியும் அவனோட அப்பாவுக்காக ட்ரெயின்ல இருந்து வெளிய குதிச்சுட்டாங்க. பட் ஆனா ட்ரெயினுக்குள்ள அந்த தாத்தா அப்படியே போயிட்டாரு. அதனாலே அவங்க தாத்தாவ மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த ஸ்டேஷன்லயே அவங்க குடும்பமா உட்கார்ந்திருந்தாங்க.